யாருக்கிட்ட ஃபோன் கேட்கலாம்? ஆ தம்பி, ஃபோன் குடுறா, ஃபோன் பண்ணிட்டு தரேன். நோ, ஃபோன் வேணா ரெஸ்பெக்டாக கேளுங்கண்ணா, கொடுக்குறேன். டேய் ஃபோனை குடுறா. நோ, இப்போ தான் நான் சொன்னேன். டேய் என்கிட்டலாம் எங்கிருந்து வராத, ஒரே ஃபோன் தான். என்ன பண்ணுவேன்? ஒரே ஃபோன் தான், அது ஒரு பேர். அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். நீ ஃபோன் மட்டும் கொடு, அப்புறம் நான் யாருன்னு தெரியும். என்கிட்ட நெக்கில் இந்தா பேசுறீங்க. பண்ணு. யாருக்கு ஃபோன் பண்ணுவேன்? பண்ணு. ஹலோ சித்தப்பா, சொல்லுப்பா. சித்தி ரசம் தான் வச்சுதான் தொட்டுக்கு வெங்காயம் போடுவானே சொல்லிச்சு. சரிப்பா. பக்கத்தில் ஒருத்தன் எகிர்னுக்குறான், அவனு நம்ம யாருன்னு சொல்ல. அப்படியா? போன் அவங்கிட்ட கொடு. இதோ கொடுக்குறேரு. ஹலோ தம்பி, பக்கத்துல ஒரு சிங்க குட்டி இருக்குல்ல, சிங்கமா? ஏய் அவன் என் அண்ணன் புள்ள தான். போன் அவங்கிட்ட கொடு. சித்தப்பா, சித்திக்கு வெங்காய பக்கோடானவர எனக்கு போட்டி அப்பளம் வாங்கிட்டு வா. போட. ஏய் வா. கேமரா ஆன் பண்ணிட்டியா? சார் கேமரா ஆன் பண்ணிட்டோம். தாடி எதனா பண்ணுங்க. தாடி இருந்தா பண்ண மாட்டோமா? இருக்கிறத வச்சா எதனா பண்ணுங்க. பேசலாமா? பேசுங்க சார். நான் சொல்ல போகிறது எல்லாமே ரியாலிட்டி தான். பொண்ணை தூக்குனது, தாலி கட்டினது, நைட்டு நைட்டாக வேறு ஸ்டேட்டுக்கு பஸ் ஏற்றி அனுப்புனது எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனால் நீங்கள் இது இப்படியே எடுத்து போட்டுறாதீங்க. எப்பயுமே ஒரு கார்டு ஒன்று போடுவீங்களா, இந்த படத்தில் ஒருத்தலாம் உளலாயின்னு, அந்த மாதிரி போட்டிருக்கோம். எதுக்காக சொல்கிறேன்னா, 2 பேரும் வேறு வேறு கேஸ்ட்டு, வீட்டில் மாட்டினா சிக்கம். இன்னும் திருந்தலையே அவனுங்க? அவனுக்கு திருந்த மாட்டானுங்க சார். சார் அடுத்தது நம்ம கேஸ் தான். நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சார் நம்ம வயசுல யார் நடிக்க வைக்க போறீங்க? உங்க மைண்ட்ல யாராச்சும் இருப்பாங்களே, நீங்களே சொல்லுங்க. என் கதையெல்லாம் யாரும் வந்து நடிக்க மாட்டாங்க. வெளியே வந்து நானே நடிச்சுக்கிறேன். முந்தா நேற்று உங்க ஃப்ரெண்டையும் அவர் லவ் பண்ற பொண்ணையும் நைட்டோட நைட்டா வெளியூருக்கு பஸ் ஏற்றி விட்டேன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஐயா, முந்தா நேற்று நைட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அரசாங்க கடையில் இருந்தீங்கய்யா. நான் வீட்டுக்கே விடிய காலையில் 9 மணியே போனேன். பொண்ணு வீட்டை அந்த சாட்சி சொல்றாங்களே. ஐயா, இந்த சம்பவத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்கய்யா. இது 100% புட்டாப்புங்கய்யா. மச்சான், நாளைக்காவது சீக்கிரமா வா. இன்னைக்கு லேட்டாக போனதுக்கு மேனேஜர் சீக்கிரமா திட்டினா. மச்சான், நாளிலேருந்து வண்டி எடுத்துனோம். டேய் உன் வண்டிக்கிறடா. 6 மாசமா என் வண்டி தானே போயினுக்கிறோம். நாளிலேருந்து வண்டியில் போயிடலாம். டேய் உன் வண்டி தானே நல்லா ஸ்மூத்தாக போவான். மச்சான், எனக்கு சம்பளமே 15,000 தான். பிஎஃப் ஏசி எல்லாம் போக 12,000 தான் தரானுங்க. அதுலேயும் மாதத்துக்கு 4,000 ரூபா பெட்ரோல் போக கை கட்டாயிரம் தான் நிற்குது. ஒன்றும் கட்டுப்படி ஆகல. அதனால் நாளிலேருந்து வண்டியில் போயிடலாம். மச்சான், என் வண்டி மைலேஜ் தராதரா. உன் வண்டி தானே நல்லா மைலேஜ் தரான். டேய், வேலைக்கு சேரும்போது என்னடா சொன்னேன்? ஒரு நாள் நீ பெட்ரோல் போடு, ஒரு நாள் நான் பெட்ரோல் போடு, 2 பேரும் ஒரே வண்டியில் போகலாம் சொன்னியலடா. பெட்ரோலும் காசு தர மாட்டேன், வண்டி எத்தனை மாட்டேன், ஷோரூமில் மாடல் பைக் மாதிரி ஒரே இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் வேறு பைக் வாங்கினா? மச்சான், ஆயுத பூஜைக்கு வண்டிக்கு பூஜை போடுறேன்டா. 3 நாளைக்கு வண்டி வெளியே எடுக்கக்கூடாதுடா. மச்சான், ஆயுத பூஜை முடிஞ்சு தீபாவளி முடிஞ்சு சில்ட்ரன்ஸ் டே வர போகிறா. இன்னும் புள்ளினுக்கிறேன். சரி மச்சான், நாளைக்கு சீக்கிரமா வா. டேய், நான்லாம் வண்டி எடுத்துன்னு வர மாட்டேன், நீ தான் வண்டி எடுத்துன்னு வரணும். சரி, உன் வண்டி இப்படி ஓரமாக விட்டு சாவி டேங்கரில் வச்சு போ. காலை எடுத்துன்னு வரேன். மச்சான், நாளைக்கு வண்டி வேணாண்டா, என் ஆள் கூட வெளியே போறேன். டேய், நான் மட்டும் தான் வண்டி வச்சுக்கிறேன். என் வீட்டில் கேட்க மாட்டியா? மச்சான், நாளைக்கு வண்டி வேணாண்டா, என் ஆள் கூட வெளியே போறேன். டேய், நான் எங்கடா வண்டி வாங்கினேன்? ஆமாடா. டேய், அவன்கிட்ட எங்கடா வண்டி இருக்குது? மச்சான், உன் வண்டிக்கு துரு நட்சத்திரம் பேர் வச்சுரா. ஏண்டா? அந்த படமும் தியேட்டருக்கு வராது, உன் வண்டி ரோட்டுக்கு வராது. சார், இங்கே தான் லொக்கேஷனா? இங்கே தான் சார். பிடிங்க, நான் சொல்கிறது நான் அப்படி ஸ்கெட்ச் பண்ணுறேங்க. சார்,
இங்கே தான் சார் நம்ம துணி கடை கட்ட போகிறோம். ஓகே சார். ஆனால் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இது துணி கடை மாதிரி இருக்கக்கூடாது சார், நகை கடை மாதிரி இருக்கணும். சார் நான் கடை மாதிரி இருந்தால் துணி வாங்க வரவங்களா இது நான் கடை நினச்சி வேறு கடைக்கு போயிட மாட்டாங்களா? சார் நான் லூசா? அதுக்கு தான் கடைக்கு மேலேயே சுகன்யா துணி கடைன்னு பெருசாக போர்டைக்கு போகிறோம்ல சார். சார் துணி கடை போர்டு பார்த்துட்டு நகை வாங்க எப்படி சார் உள்ளே வருவாங்க? ஆமாம்ல சார். அப்போது துணி ஏற்றுட்டு சுகன்யா நகை கடைன்னு வச்சலாம் சார். சார் அப்போ பார்க்கறது நான் கடை மாதிரி இருக்குமா சார்? எப்படி சார் துணி வாங்க வருவாங்க? சார் அப்போ என்ன பண்ணலாம், கடைக்கு வெளியே 4 துணி ஆங்கரில் மாட்டி விட்டுலாம் சார். அப்போ துணி கடை மாதிரி இருக்கும்ல? இருக்கும் சார். ஆனால் நகை வாங்க யாரும் வர மாட்டாங்களே, துணி வாங்க தானே வருவாங்க. சார் நான் சார் லூஸ் மாதிரி பேசினிருக்கீங்க. நம்ம நகையை வச்சுக்கிறோம், துணி தான் வச்சுக்கிறோம், துணி வாங்க தான் வரட்டுமே. சார் அப்புறம் எது சார் பார்க்கறது நகை கடை மாதிரி இருக்குன்னு கேட்டீங்க? சார் இங்கே தான் சார் என் ஐக்யூ லெவலை பாராட்டணும். துணி வாங்க வரவங்க கிட்ட துணி விற்கிறது புட்சால்தனம் கிடையாது, நகை வாங்க வரவங்க கிட்ட துணி விற்கிறத புட்சால்தனம். டேய் என்னடா அவன் லூஸ் மாதிரி பேசிங்கிறான். சார் புரியலையா சார்? இப்போது இங்கே ஒரு துணி கடை இருக்குன்னு வச்சுங்களேன் சார். சார் புரியுது. எப்போ சார் கடை கட்டுற மாதிரி? சார் நம்ம கடை கட்டுறது முன்னாடி தம்பிக்கு ஒரு கடை கட்டிதெல்லாம் பிளானில் இருக்கேன். ஓ சூப்பர் சார். அது என்ன கடை சார்? சலூன் கடை சார். நல்ல பிஸ்னஸ் சார். ஆனால் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு டீ கடை மாதிரி இருக்கணும் சார். டீ குடிக்க உள்ள வரவங்களுக்கு அப்படியே முடி வெட்டி அமைச்சிடும் சார். அதானே சார் புட்சால்தனம். சார் நகை கடைக்கு சாட்டு கதைச்சு, நான் பெட்டி கடைக்கு சாட்டை வேணாம் தரேன். சார் பிளானில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கு சார். துணி கடைக்கு பதிலாக நகை கடை போட்டுலான்னு இருக்கு சார். ஆனால் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு துணி கடை மாதிரி இருக்கணும் சார்.